அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு சட்டப்பிரிவை நாம் சந்திக்கலாம். பொதுவாக அடித்தட்டு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் நீதிமன்றத்தை அணுகுவதில் அவர்களுக்கு இன்னமும் போதிய விழிப்புணர்வு என்பது இல்லாமல் தான் இருக்கிறது. பொதுவாக வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக தென் மாவட்டத்தை சார்ந்த தமிழகத்திலே தென் மாவட்டத்தை சார்ந்த பொதுமக்கள் வெளிநாடுகளில் தங்கள் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்காக, வேலைவாய்ப்பிற்காக பல ஏஜெண்டுகளை தொடர்பு கொள்கிறார்கள். அந்த ஏஜெண்டுகளிடம் தொகை நிர்ணயம் செய்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் வேலைவாய்ப்பிற்காக பணம் செலுத்துகிறார்கள். அந்த பணத்தை செலுத்துவதில் போதிய வரவு செலவில் கவனம் இல்லாமல் செலுத்தி விடுகிறார்கள். அதாவது வெண்ணிலையாக பல லட்சம் ரூபாயை அந்த ஏஜெண்டிடம் கொடுப்பவர்களும் உண்டு. சில நேரங்களில் பலர் அக்கவுண்ட் மூலமாக, வங்கி கணக்கு மூலமாக அனுப்புபவர்களும் உண்டு. சிலர் கொஞ்சம் விவரம் உள்ளவங்க டிமாண்ட் டிராஃப்ட், வங்கி வரைவோலை அல்லது காசோலை மூலமாக பணம் வழங்குவது உண்டு. இன்றைக்கு எல்லாரிடமும் கூகுள் பே அப்படிங்கிற வசதியெல்லாம் இருக்கிறதுனால சில பேர் கூகுள் பேலேயே அனுப்புகிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட்டை அந்த ஏஜெண்டுகளிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். இதன் பிறகு என்ன நடக்குது என்று சொன்னால், அந்த ஏஜெண்ட் பணத்தை செலுத்தி விடுவதற்கு பிறகு உரிய காலத்தில் விசா ஏற்பாடு செய்து கொடுப்பதில்லை, வேலைக்கான ஆஃபர் லெட்டர் வாங்கி கொடுப்பதில்லை. ஒருவேளை சிலர் வெளிநாட்டுக்கு அனுப்பினாலும் கூட அங்கே வெளிநாட்டில் இவர்கள் எதிர்பார்த்த வேலை என்பதும் கிடைக்காமல் போய்விடுகிறது. இப்போ இதன் பிறகான நடவடிக்கைகளில் தான் பொதுமக்கள் தோற்று விடுகிறார்கள். என்னென்னா, பெரும்பாலான ஏஜெண்டுகள் சரியான சொன்னபடி சொன்ன நேரத்தில் சொன்ன கம்பெனிக்கு சொன்ன ஊதியத்தில் வேலை வாங்கி தருவதில்லை. ஒரு சில ஏஜெண்டுகள் வெளிநாட்டுக்கு அனுப்பி இறக்கி விட்டு அங்கே எங்கேயாவது ஒரு அடிமைத்தனமாக, அதாவது அங்கே பெர்மிட் இல்லாமல், உரிமம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் அந்த நாட்டுக்கு போயிட்டு அங்கு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு கூட அந்த நாட்டு சட்டங்களால் நிறைய பேர் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டு, சில நாடுகளில் கருணை அடிப்படையில் உடனே நீங்கள் போயிருங்க, உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்ட கதையெல்லாம் உண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்குற பத்திரிகை செய்திகளில் பல்வேறு கல்ஃப் நாடுகள், பல நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, பிற நாடுகளில் கூட அனுமதியின்றி ஏஜெண்டுகளால் ஏமாற்றப்பட்ட பல்வேறு இந்திய தொழிலாளர்கள், இந்திய இளைஞர்கள், தமிழக இளைஞர்கள், தமிழக தொழிலாளர்கள் அங்கே நாட்டு சட்டங்கள் மீதான அந்த சட்ட நடவடிக்கைகளில் ஆட்கொண்டு ஒரு எதிர்காலத்திற்கான கேள்விக்குறியோடு தவித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது சம்பந்தமாக நம்ம மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்து இங்கிருந்து அவர்களை இங்கே கொண்டு வருவதற்கான நடவடிக்கையெல்லாம் நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை மூலமாக செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது எதனால் நடக்குதுன்னா, மக்களிடம் இருக்கக்கூடிய அதாவது அறியாமைத்தனம். ஒரு ஏஜென்ட்டுக்கிட்டே நம்ம பணம் கட்டுறோம் அப்படின்னா கட்டாயமாக எழுத்துப்பூர்வமான ஆவணங்களை நம்ம எழுதி கொள்ள வேண்டும். அல்லது அவருக்கு செலுத்தக்கூடிய பணத்திற்கு உரிய ஆதரவு, அதாவது அவருடைய வங்கி கணக்கு மூலமாக, அல்லது வங்கி வரைவோலை மூலமாக, அல்லது காசோலை மூலமாக, அல்லது இப்போ இருக்கிற நடைமுறையில் கூகுள் பே மூலமாகவோ நம்முடைய பணத்தை நம்ம அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் அவர்கள்ட்ட ஒப்படைக்கிற பொழுது இந்த டிரான்சாக்ஷனில், அதாவது வெளிநாட்டுக்கு அனுப்புவதில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் உடனடியாக அந்த பாஸ்போர்ட்டையும் அந்த பணத்தையும், ஏதேனும் அவர்களுக்கு உண்மை நியாயமான செலவினங்கள் இருந்தால் அந்த நியாயமான செலவினங்களை எடுத்துக்கொண்டு பாக்கி தொகையை தருகிற வகையில் அவர்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டு எழுதிக்கணும். அந்த அக்ரிமெண்ட்டை ப்ராம்ப்டாக ஒரு நோட்டரி மூலமாகவோ அல்லது ஒரு முக்கியஸ்தர் மூலமாகவோ ஒரு பத்திரத்தில் எழுதிக்கணும். இந்த கொடுக்கக்கூடிய பணத்திற்கான ஆதரவை ஏஜெண்டுகள்கிட்ட இருந்து அந்த கொடுக்கக்கூடிய மக்கள் ஏதாவது ஒரு எழுத்துப்பூர்வமாக நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொள்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன செய்யலாம், ஏதேனும் அந்த வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நடவடிக்கைகளில் ஒரு தொய்வு, ஒரு காலதாமதம் அல்லது டிலே, அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு ஏமாற்றம் என்கின்ற சூழ்நிலை இருந்தால் அந்த ஏஜெண்டை நம்ம கேட்டு அவர்கிட்ட அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணலாம். அல்லது அந்த ஏஜெண்டு ஒரு காணாமலே போயிடாரு, ஓடி போயிடாரு, அவர் வெளிநாட்டுக்கு போயிடாருன்னா கூட அவர் பேரில் இருக்கிற சொத்தையோ அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வருமானத்தை வைத்தோ இந்த எழுதியிருக்கிற ஆவணங்களின் அடிப்படையில் நம்ம காவல் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அப்போ இன்றைக்கு பிரதானமாக நான் இந்த சட்ட விழிப்புணர்வு மூலமாக மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், 1872 ஆண்டில் இந்தியாவில் நம்ம பதிவு சட்டத்தை கொண்டு வந்தோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் அப்போ பணத்துக்கு மதிப்பு என்ன, 100 ரூபாய்ங்கிறது பெருசு.
100 ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 ஏக்கர்லாம் சில பேர் நீங்கள் இன்றைக்கி பார்த்தா தமிழகத்தில் நாமக்கல் சைடில் அந்த மாதிரி வளர்ந்த நகரங்களுடைய ரோட்டு ஓரங்களில் அன்றைக்கி இருந்த புஞ்ச நஞ்ச காடுகளுடைய 1 ஏக்கரு 5 ஏக்கரே வெறும் 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க 1800 காலகட்டத்தில். அதனால் அன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் இந்த 100 ரூபாயை பிரதானமாக பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலாக 100 மற்றும் அதற்கு மேலாக பதிவு போன ஒரு சொத்தை வாங்கினாலே ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தாலே அதை பதியுங்க, கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 100க்கு மேலான பரிவர்த்தனைகள் இருந்தால் அதனை பத்திரப்பதிவு சட்டத்தின்படியாக நீங்கள் பதியுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த சட்டம் சொல்லுது. ஆனால் நம்ம இன்றைக்கி ஏஜென்ட்டுக்கிட்ட எவ்வளோ பணம் கொடுக்குறோம்? 7 லட்சம் 10 லட்சம் 3 லட்சம், சில பேர் கனடாவுக்கு அனுப்புகிறோம், ஃப்ரான்ஸுக்கு அனுப்புகிறோம், ஜெர்மனிக்கு அனுப்புகிறோம், அமெரிக்காவுக்கு கூட்டி போகிறோன்னு சொல்லிலாம் பல லட்சம் ரூபாயை அனுப்பக்கூடியவர்கள். அதை அனுப்ப முடியாமல் போனதுனால ஏமாற்றம் அடைந்து அதை வாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டுகின்ற நபர்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நடவடிக்கைகள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த ஏஜெண்ட்டாக இருக்கட்டும், நல்லவரோ அல்லது சரியானவரா இல்லையாங்கிறது அறிமுகம் இல்லைனாலும் நாம் கொடுக்குற பணத்திற்கான ஒரு ஆதரவை அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது காசோலையாக அல்லது ப்ராமிசரி நோட்டாக ஒரு பத்திரமாக எழுத்துப்பூர்வ ஆவணமாக நாம் பெற்றுக்கொள்ளணும். அல்லது நாம் அனுப்பக்கூடிய பணத்திற்கு இந்த நான் சொன்ன 4-5 ஆவணங்கள் அடிப்படையில் பணம் அனுப்பியிருக்கணும். அப்போ தான் அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட ஏதாவது டிமெரிட் ஆயிடுச்சு, டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம காவல் சட்ட நடவடிக்கைக்கு அந்த ஆவணங்கள் நமக்கு இருக்கும். ஆனால் வெண்ணிலையாக நான் நம்பி கொடுத்தேன் சார், அவர் தள்ள சார், அனுப்பலை சார்னு சொல்லி நம்ம குற்றப்பிரிவு காவல் நிலையத்துக்கு போனாலும் சரி, கலெக்டரை பார்த்தாலும் சரி, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் முறையிட்டாலும் சரி, எங்கே முறையிட்டாலும் கோர்ட்டை பொறுத்த மட்டும் சட்டத்தின்படியாக சாட்சியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பணத்தை ரெக்கவர் பண்ண முடியும். அவன் இல்லைன்னு சொல்லிட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த அளவிற்கான சட்ட நுணுக்கங்கள் நிறைந்த இந்த உலகத்தில், இவ்வளவு கல்வி அறிவு இருந்த உலகத்திலும் இன்றும் வெளிநாட்டுக்கு அனுப்புகிற விஷயத்தில் ஏஜென்ட்டுகள்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய அப்பாவி மக்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வை நான் சொல்லியிருக்கேன். ஆகவே எந்த பணம் கொடுத்தாலும் கட்டாயமாக எழுதி வாங்கி கொள்ளுங்கள், ஆவணங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நாம் தொடர் நடவடிக்கையில் அவர்களிடமிருந்து நம்ம அந்த பணத்தை ரெக்கவர் செய்ய முடியும். அல்லது பணத்தை கட்டலைன்னா அவர்களுக்கு ஒரு தண்டனையை பெற்றுத்தர முடியும். இன்னொரு சட்டப்பிரிவில் இன்னொரு சட்ட விழிப்புணர்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.